மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படும் உபரி நீர் நேரடியாக கடலில் கலக்கப்படுவதற்கு மாற்றாக விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? இதுகுறித்து விவசாயி பாலகிருஷ்ணனுடன் நமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். மேட்டூர் அணையிலிருந்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கன அடி தண்ணீரானது உபரி நீராக காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இப்படியாக வெளியேறப்படக்கூடிய இந்த தண்ணீரானது நேரடியாக கடலில் கலப்பதன் காரணமாக விவசாயிகளுக்கு பயனளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார் நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய விவசாயி பாலகிருஷ்ணன். அவரிடையுமே பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா, இப்போ இந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா காவிரி ஆற்றில இருந்து எந்த மாதிரியான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? வருடம் இந்த மழையாள டைம்ல கர்நாடகா கேரளாவில் வேண்டி மேட்டூர் டேம்னுடைய கொள்ளளவை வெட்டி முழு கொள்ளளவை வெட்டி கடல் நேராக போய் கலந்துக்குது. 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் கனடி வரைக்கும் போயிட்டே இருக்கு. வருஷம் ஒரு டைமு இதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பல நாள் இப்படியே போய் கலக்குது. இது தமிழக அரசு கவனத்தில் கொண்டு எங்களாட்ட விவசாயிகளுக்கெல்லாம் கால்வாய் வெட்டி, மேடான பகுதிகளுக்கு கால்வாய் வெட்டி அதன் மூலம் பாசன வசதி விட்டா ஏரி, குளம், கிணறு, போர்வெல் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நிலத்தடி நீரில் உபரியாகி நல்ல வளம் பெறும். நாங்களாம் விவசாயம் செய்யாமல் தரிசு நிலமா கிடக்கு எங்கள் பகுதியெல்லாம். இத்தனைக்கு காவேரி ஆற்றுக்கும் எங்களுக்கும் 2 கிலோமீட்டர் தான். இவ்வளோ ஆற்றங்கரையோரம் இருந்து எந்த பயனும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு இருக்கிறோம். இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகும்போது எங்கள் மனம் பதறது. விவசாயம் இருந்து எனக்கு பதறது. இது யாரிடம் முறையிடுவது என்னன்னு எங்களுக்கு விவசாயிகளுக்கு தெரியல. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் இந்த பகுதியில் இருக்கு. நாமக்கல் மாவட்ட பகுதியை சேர்ந்தது, இது குமரவளை வட்டத்துக்கு சேர்ந்தது, இந்த திருச்செங்கோடும் இருக்குங்க. இந்த வழியே பாசனம், கால்வாய் பாசனம் கொண்டுட்டு போனால் பல ஏரி, குளம், கொட்டை, கிணறு இருக்கு. இது கால்வாய் பாசனம் எடுத்து விட்டாங்கன்னா விவசாய பெருங்குடி மக்களை ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவோம். நிலத்தடி நீரும் ஸ்டோரேஜ் ஆகும். இப்போ காவிரி ஆற்றுல பாத்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் தடுப்பணை அமைக்கணும், அப்படி தடுப்பணைகள் அமைச்சாக்க எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் மிச்சமாகும்? உங்களுக்கு அது எந்த வகையில பயன்படும்? எங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. தடுப்பணை போட்டு கிழக்கு மேற்கு இதே கிழக்கு சைடு அந்த ஈரோடு மாவட்டம் இருக்கு, இந்த சைடு மேற்குல ஈரோடு மாவட்டம் இருக்கு, கிழக்குல நாமக்கல் மாவட்டம் இருக்கு. இருபுறமும் கால்வாய் பாசனம் வெட்டினா கிட்டத்தட்ட ஒரு நெதலி மண்ணா 20 டிஎம்சி தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு 5-6 தடுப்பணை வெட்டினாவே இந்த நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், எனக்கு தெரிஞ்சு நான் பயணத்து வரையில எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேடான பகுதிகளெல்லாம் விவசாய பாசனம் இது மாதிரி விவசாய நிலங்களும் மழை இல்லாத காலத்துல அந்த ஏரி குளங்கள் நம்பி அந்த ஏரி தண்ணி, கிணற்று தண்ணி வச்சு சிறு குறு விவசாயிகளும் பயன்பெறுவாங்க. இது அரசாங்கம், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆனது, தமிழக அரசானது கவனத்தில் எடுத்துக்கொண்டு இது மாதிரி எங்களுக்கு வறட்சியான பூமி பகுதி விவசாயிகளுக்கு செஞ்சு கொடுத்தா மனமார்ந்த ஒரு நன்றியாகவும் கடமையாகவும் எங்களுக்கு இருக்கும். அதாவது இவர் தெரிவித்தது போல பாத்தீங்க அப்படின்னா காவிரி ஆற்றில் செல்லக்கூடிய உபரி நீரானது நேரடியாக கடலில் கலப்பதை தடுத்து தடுப்பணைகள் மூலமாக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை போல தங்கள் பகுதிகளுக்கும் திட்டத்தை அறிவித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஜான் மைக்கேல்.